ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து போயா மைக்கோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக தான் இந்த மைக்கை நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த மைக்கை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. இதை போல் நிறைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயா பிராண்டோட BY-M1 மாடல் இது நமக்கு மொபைல் ஃபோன், டேபு, லேப்டாப், பிசி, அப்புறம் கேமரா, கேம்கார்டர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இல்லை டாப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை சைடில் பார்த்திங்கன்னா பேக்கில் எல்லாமே இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி செட்டப் பண்ணுறது, இதோட யூஸ் என்ன அப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுற எல்லா இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப இதை படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. பவுச் எடுத்துக்கிறேன். பவுச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வந்து போட்டிருக்காங்க. பவுச் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்ட்டி கார்டை நீங்கள் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த பவுச்சில் என்னென்ன இருக்குது அப்படிங்க பார்ப்போம். பவுச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் பார்த்திங்கன்னா ஒரு சில நமக்கு ஆக்சரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். மைக் நல்ல ஒரு குவாலிட்டியோடு வந்து இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா கண்டென்சர் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 ஃபீட்க்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு கார்டு மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிஃபைட் கார்டு. ஸோ எல்லா டெஸ்ட்டும் இதில் பண்ணி இது வந்து குவாலிஃபையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு அந்த கார்டு இது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பவுச்சில் இவ்வளோ தான் இருந்தது. பவுச்சு சொல்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே இந்த பவுச் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த கவரில் ஒரு சில ஆக்சரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட கேமரா, DSLR கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பின் இது. ஸோ அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் காலரில் நீங்கள் வந்து மைக்கை செட் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப்பு இருக்குது. ஸோ இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். கிளிப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க கிளிப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோம்பு வந்து கொடுத்துருக்காங்க மைக்குக்கு மேலே. ஸோ அதுக்கு கோம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டென்சரில் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு பேட்ரியும் பார்த்தீங்கன்னா இதோடய நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ எல்லாத்தையும் இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த கோம்பை பார்த்தீங்கன்னா மைக்கோட டாப்பில் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அவுட்டோரில் நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறப்ப இது உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பண்ணும். ஸோ அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ரியை நீங்கள் வந்து கண்டென்சரில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இந்த கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா, அப்புறம் மொபைல் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கேமரா எப்போ கனெக்ட் பண்ணுறீங்களோ கேமரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கீழே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து செட்டப் ஆயிரும். அதில் பேட்டரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அந்த கொடுத்த அந்த ஃப்ரீ பேட்டரியை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க. கண்டென்சரில் வந்து பேட்டரி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். மொபைல் ஃபோனாவா கேமராவா அப்படிங்கிறத சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைலில் இந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மொபைலை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த கண்டென்சரில் வந்து மொபைலா இல்லை கேமராவா அப்படிங்கிறத செட் வந்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ மொபைல் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். பின்ன நான் வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிக்கிறேன். மைக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்கள் காலரில் நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த கிளிப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே கிளிப்பு வந்து இருக்குது. இப்போ என்னோடய மொபைலில் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது. இப்போதைக்கு கூட நான் வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணுறேன். ஓரளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நல்லாவே இருக்குது. அந்த மைக் சூப்பராகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மைக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நமக்கு வந்து ₹749 அவைலபிளாக இருக்குது. அதே போல் இந்த மைக்கை உங்கள் கேமராவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நண்பா.